நடிகை அளித்த பாலியல் புகாரில் விசாரணைக்கு ஆஜராக சீமானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் சீமான் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று கூறப்படுகிறது. சீமானின் வழக்கறிஞர்கள் குழு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இதுகுறித்து தற்போது விளக்கம் அளித்துள்ளனர். வழக்கில் சீமான் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகையை திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்த வழக்கு தொடர்பாக வளசரவாக்கம் போலீசார் 2011ஆம் ஆண்டு ஒரு சீமான் மீது வழக்கு ஒன்றை பதிவு செய்தார்கள். பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக வழக்கு நிலுவையில் நீண்ட நாட்களாக இருந்தது. இந்த வழக்கில் விரைந்து விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மன் அடிப்படையில் அவர் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. ஆனால் அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வந்து ஆஜராகி ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுடைய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும், அதே போல ஏற்கனவே சீமான் 2 முறை விசாரணைக்காக சம்மன் அடிப்படையில் ஆஜராகி கடிதம் மூலமாக எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்திருக்கிறார். தற்போது 3வது முறையாக ஒரு சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி பணி காரணமாக அவரால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. மீண்டும் 4 வாரத்துக்கு இந்த விசாரணையை ஒத்தி வைக்கும்படி கடிதம் வாயிலாக காவல் ஆய்வாளரிடம் வழக்கறிஞர் குழுவினர் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது சீமானுக்கு மீண்டும் ஒரு சம்மன் கொடுக்க வளசரவாக்கம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு நேரடியாக சென்று சம்மன் ஒட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக வளசரவாக்கம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் நேரடியாக அங்கு சென்று கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் சீமான் கட்சி பணி காரணமாக ஒசூரில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அவரிடம் நேரடியாக அந்த சம்மனை வழங்க முடியாத பட்சத்தில் தான் அவரது வீட்டில் ஒட்டுவதற்கான நடவடிக்கையை போலீசார் தற்போது மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்காக நேரடியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானுடைய வீட்டிற்கு வளசரவாக்கம் போலீசார் தற்போது சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.